மருதமலை மாமணியே முருகையா. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போது விஜய் நடித்து வெங்கட் பிரபு இயக்கி யுவன் சங்கர் ராஜா இசை இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வாங்க இந்த படத்தோட ரிவ்யூ இன்னைக்கு பார்த்தோம். Thank you. Follow me. இந்த கதை பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த கதை நம்ம எல்லாமே சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் ஆல்ரெடி எல்லாமே பச்சனை ஒண்ணு இல்லை. நம்ம நீங்களே ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டீங்க இந்த கதை எல்லாமே. இந்த கதை வந்து ஒரு வில்லன் இருப்பாரு, ஒரு ஹீரோ இருப்பாங்க. ஹீரோ வந்து வில்லனை ஃபேமிலியை சாப்பிடுவாங்க. அந்த ஃபேமிலியோட பையனை வந்து வில்லன் வந்து மறுபடியும் அகைன் பள்ளி வாங்குவாங்க. இது வந்து நம்ம எம்ஜிஆர் காலத்துல நம்ம பார்த்தாச்சு. இந்த ராமு, சோமு, நம்பியார், எம்ஜிஆர். இதைதான் வெங்கட் பிரபு புதுசா ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுசா ஒரு தியேட்டர் ரிலீஸ் கொடுத்துருக்க பேர் தான் த கோட். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னாலே விஜய் தான். இந்த முழு படத்தையும் தாங்கி நிற்கிறது முழுக்க முழுக்க விஜய் மட்டுமே. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், அவர் வரும்போது அவர் பண்ற ஆக்ஷன், அவர் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ற குட்டி குட்டி சினிமிஷ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா யங் விஜயா வந்தாலும் சரி, இல்ல ஓல்டு விஜயா வந்தாலும் சரி, அவரோட ஆக்டிங்ல கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஏஐ விஜய் வந்து அப்பப்போ ஒரு சில இடத்துல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப ஓவரா நடிக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வரும். இந்த செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினை கட்டிட்டு போயிட்டு அந்த கிஸ்கிங்கால வச்சு ஒரு மர்டர் பண்ணுவார். அந்த சீன்லாம் வரும்போது ஒரு சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு, அவர் தான் செகண்ட் பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. என்னன்னா ஒரு ஸ்கிரீன் பிளே எடுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எடுத்த படம் பாத்தீங்கன்னா அது வந்து மாநாடு. இப்ப மாநாடு பார்த்தா கூட இந்த படத்தை வந்து மாநாடு வந்து வெங்கட் பிரபு தான் எடுத்தாரான்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் வந்து அப்படி இருக்கும். ஸோ அதேதான் இந்த படத்தையும் வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவரும் லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவரும் நல்லா சூப்பரா ஸ்கிரீன் பர்சன்ஸ் பண்ணியிருந்தார். விஜய் வச்சோம், அவங்க டீம் வச்சோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும். பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், லைலா, ஸ்னேகா, அப்புறம் செகண்டா ஹீரோயின் வந்த மீனாட்சி, அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நல்ல கேரக்டர் தான் வெங்கட் பிரபு கொடுத்திருக்காரு. மூணாவது யுவன் சங்கர் ராஜா, ஒரு சில இடத்துல நல்ல நல்ல பீஜமும் போட்டிருக்காரு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் இதெல்லாம் யுவன் சங்கர் ராஜா தான் போட்டாரான்றதே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர அந்த யங் விஜய், அதாவது அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல யங் விஜயா இருப்பாரு. அவங்க பண்ற இந்த லூட்டி 3 பேருமே ஸ்னேகா கிட்ட மாற்ற சீன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி. காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் என்டர்டைன்மெண்டாவும் கொஞ்சம் த்ரில்லிங்காவும் கொண்டு போயிட்டார் வெங்கட் பிரபு. அந்த கிளைமேக்ஸ் வரும்போது தான் இது இப்ப வெங்கட் பிரபுவோட படம் நம்மளால யூகிக்கவே முடியுது. அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா. அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஏஐ விஜய்க்கும் அது அவங்க பையன் விஜய்க்கும் யங் விஜய்க்கும் ஒரு ஃபைட் ஒன்று வரும். அந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் கிளைமேக்ஸ்ல பேசிக்கிறது, விஜய் வந்து விஜயே திட்டுறது, அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா சாங். 2 மாசத்துக்கு முன்னாடியே விசில் போடு சாங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நம்ம யூடியூப்ல ரிப்பீட்டா கேட்டு நம்ம ஒரு விஷயம் மாட்டோம். என்னன்னா இதுதான் இப்படி பாட்டுருக்கோம், இதுதான் மியூசிக், இதுதான் நெட்டு, இப்படிதான் சாங் நல்லா இருக்கும்னு போயிட்டு இருப்பாங்க. இப்ப சாங் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பார்த்து ஹோம் தியேட்டர்ல பார்த்து அந்த வைப்புலயே போனா தியேட்டர்ல வேற ஒரு மெட்டீரியல் போட்டு விட்டாரு யுவன் சங்கர் ராஜா. அது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க இப்போ வரைக்கும் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் பாலசுப்ரமணியம், எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பண்ண பாட்டை ரேப்ஜி வாய்ஸ்ல கேட்ட அப்படி இருக்கும். அது மாதிரிதான் இருந்தது அந்த விசில் போடுறாங்க. அடுத்த சாங் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே விஜய், ஸ்னேகா எல்லாருமே பேங்காக் போயிருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா சொர்க்கமே என்ற அந்த சாங், அந்த நம்ம இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க நம்ம இளையராஜா சாங் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அது கூட எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா அந்த சாங் நம்ம தியேட்டர்ல கேட்கும் போது அந்த ஊஃபர் சவுண்டுக்கும் அந்த இதுக்கும் போது தியேட்டர்ல எதுவோ நம்ம இப்போ கல்யாணத்துக்கு எல்லாம் போனோம்னா நம்ம ஒரு டிஜே சாங் போறோம், டிஜே மிக்ஸ் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி இறைச்சல் இருந்தது. ஸோ சாங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் மூணாவது சாங் பாத்தீங்கன்னா ஸ்பார்க் வந்து ஒரு பாட்டு வைக்கணுன்றதுக்காகவே தெலுங்குல இருந்து ஒரு ஹீரோயினை கூட்டு வந்து வலுக்கட்டாயமா ஒரு சாங் வைக்கணும், வலுக்கட்டாயமா ஒரு சாங் வைக்கணும் இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச மாதிரி இருந்தது. கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க், என் முன்னால நடந்தா கேட் வாக். நாலாவது சாங் பாத்தீங்கன்னா மட்டை. ஆக்சுவலி இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் போது நானே ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன், என்ன ஒரு மியூசிக் மட்டும் தான் கேட்குது, ரிலீஸ் காணுன்னு பார்த்தேன். ஆனா இந்த மட்டை சாங் நீங்க தியேட்டர்ல பார்க்கும் போது அது ஒரு ஃபுல் வைபா இருக்கும். விஜய் சும்மா பட்டை கிஞ்சிப்பார் டான்ஸ்ல. இன்னுமா அந்த மனுஷன்
உயிரை கொடுத்து டான்ஸ் ஆடுறாரு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு வைப்ல இருப்போம். நம்ம விசில் சாங் பாக்குறோம். ஆனா விசில் சாங் எதுவுமே செட் ஆகல. தியேட்டர்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியலாவே இல்ல. ஆனா மட்ட சாங் அச்சு தூக்கி போயிட்டு. அதுல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் இருக்கு. அதை மிஸ் பண்ணாம பாரு. படத்துல நெகட்டிவ்ஸே இல்லைன்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்கு. வாங்க அதை நான் கிளியரா சொல்றேன். என்னன்னா, ஏஐ விஜய் காட்டும் பொழுது அங்கங்க ஒரு இடத்துல ஒரு பிசிறு தட்டுது. என்னடா ஒரு இடத்துல நல்லா இருக்கு, ஒரு இடத்துல நல்லா இல்லாத மாதிரியே தெரியுது. ஒவ்வொரு சீன்லயும் இப்ப ஏஐ விஜய் வரும்போது ஓகே இதுதான் விஜய் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது, அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இது விஜய் இல்ல வேற யாரும் நடிக்க வச்சு அவருக்கு நம்ம ஏஐ பண்ண மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்காண்டி பார்த்ததுன்னா ஒரு சீன்ல எஸ்ஜே சூர்யாவும் சில்க்கும் ஒரு சீன் இருக்கும். ஆனா அது சில்கே இல்ல. அவங்க பட்ஜெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 crores 40 crores தான் இருக்கும். அவங்களே அந்த சில்க் சுமிதாவை அழகா காமிச்சிருப்பாங்க. பட் இவங்க 400 to 500 crores இருக்கும்போது ஏன் அந்த ஏஐ இவங்க ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லும்போதுதான் கொஞ்சம் காண்டா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம புரட்சி கலைஞர் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அவர் தான் வராரு. ஸோ ஒரு விஜயகாந்த் வரும்போது ஒரு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அவர் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா எமோஷனலா தான் இருக்கு. பட் ஏன் விஜயகாந்தை இவ்வளவு மோசமா காமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு. பட் ஏன் விஜயகாந்தை இவ்வளவு மட்டமா காட்டணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு இவங்க காட்டாமே இருக்கலாம். மூணாவது விஎஃப்எக்ஸ். விஎஃப்எக்ஸ் எல்லா இடத்துலயும் கிரீன் 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 மேட் தான் தெரியுது தவிர ஒரு இடத்துல கூட ஒரிஜினலா எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஒண்ணுல இப்போ ஒரு ஒரு பில்டிங் ஓட்ட போட்டு விஜய் கையில தொங்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு வலுக்கட்டாயமா அந்த சீன் வைக்கணுமே சொல்லிட்டு எடுத்த மாதிரி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல ஓட்ட போட்டுருப்பாரு. அப்போ அவங்க பொண்ணாட்டி கால் பண்ணுவாங்க. என்னங்க வரும்போது மளிகை சாமான் ஆகும். ஏங்க இதெல்லாம் ஒரு நம்புற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வண்டியில 2 வீலர்ல போயிருக்கோம். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாலே நம்ம ஓரமா நிறுத்திட்டு மச்சான் இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுவோம். இல்ல நம்ம பொண்டாட்டி தான் கால் பண்ண வச்சேன். இவ தானே போன் பண்றா நம்ம அப்புறமா பேசலாம்னு போன் இருக்கு. ஆனா இவர் 100 அடியில கையில தொங்கி நிற்பாரு. அப்ப போன் எடுத்து பண்ணி முட்டை வாங்கி வருவா, சட்னி வாங்கி வா, சாம்பார் வாங்கி வருவான்னு லிஸ்ட் எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் தேவையில்ல. பிரபுதேவா கார்ல இருந்து ட்ரெயினுக்கு எஸ்கேப் ஆவாரு. இதெல்லாம் தேவையில்ல சீன். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தாலே கொஞ்சம் படம் கொஞ்சம் நல்லா பெட்டரா வந்துருமோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் நாளை திருப்பு விஜய் வராரு. நாளை திருப்பு விஜய் ஏன் வந்தாருன்னே தெரியல. நாளை திருப்பு அதே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. இப்ப ஒரு 15 வயசு வச்சுங்களேன் விஜய்க்கு. ஆனா அவருக்கு 40 வயசு விஜய் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. சோ அது சுத்தமா மேட்ச் ஆகல. அந்த சீனை நம்ம வெக்காமே இருந்தா கூட படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். முக்கியமா வில்லன். ஒரு படத்துக்கு முக்கியமே வில்லன் தான். அதுவும் இந்த படத்துக்கு கிடைச்ச வில்லன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வில்லன். என்னன்னா இந்த படத்துக்கு வில்லன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்னேன் அவசில மோகன் சார் தான். அவரே இந்த படத்துக்கு வந்தாரு. ஏன் வந்தாரு, எதுக்கு இவரை வில்லனா போட்டாங்க, எதுக்கு இவரு சொதப்பிட்டாங்க, ஃபுல்லாவே சொதப்பிட்டாங்க மோகன் சிங் எல்லாமே. விஜய் மோகன் தலையில கத்தி வச்சதாலும் மோகன் பிக்ஷன் தான். அவரை பார்த்தா ஒரு வில்லன் ஃபீலே வரல. ஏதோ நம்ம வெள்ளாடிட்டு இருக்கும் போது டேய் நான் போனா சுட்டுருவேன், டேய் நான் போனா நம்ம வெட்டிடுவேன், நம்ம சிரிச்சினே சொல்லுவோம் பாத்தியா, அது மாதிரி இருக்குது. சோ ஒரு வில்லனை கொஞ்சம் ஃபோர்ஸா காமிச்சாதான் நம்ம ஹீரோக்கு ஹீரோ என்ன பவர் தரும். ஹீரோ கம்மியா இங்கேயே உட்காந்துட்டு எல்லாமே போன்லயே முடிச்சிருந்தா அப்ப வில்லனுக்கு என்ன வேலை? மோகன் சார் எவ்வளவு பெரிய ஹீரோ, அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியும். அவரை கூட்டு தலையில அடிக்கிறது, இந்த சின்ன பசங்க மாதிரி டேய் போ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு நம்ம தலையில அடிச்சு தோட்டம் பாத்தீங்கன்னா அது மாதிரி அவர் கூட்டு தலையில அடிச்சு விளையாடி இருக்கிறார். இந்த சீன் எடுக்கும்போது விஜய் சாரே சொல்லிடணும். ஆக்சுவலி விஜய் இந்த சீனை எடுக்கக்கூடாதுன்னு வெங்கட் பிரபு கிட்ட சொல்லிடணும். ஏன் இந்த சீனை அவரு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் ஃபுல்லா சிஜி தான். ஒண்ணு இல்ல, இப்போ இந்த ஸ்டேடியம்ல இருந்து அந்த ஸ்டேடியம் பறக்குறாரு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இப்ப எல்லாமே இன்ஸ்டால போட்டுட்டாங்க. கிளைமேக்ஸ் எங்க நடக்குது, கிளைமேக்ஸ்ல யாரு வரா, கிளைமேக்ஸ்ல என்னென்ன ஷூட் நடக்குது, இப்ப எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல எல்லாமே போட்டுருக்கீங்க. நான் சொல்றதுனால அது ஒன்னும் ஸ்பாய்லர் ஆயிரும் போது. என்னன்னா இந்த விஜய்ல இருந்து இந்த விஜய்க்கு தவறாரு, பைக்ல இருந்து தாவுங்க. ஆனா அது யாருமே பார்க்க மாட்டாங்க. அங்க ஒரு 1 லட்சம் பேர் 50,000 பேர் உட்காந்துருக்கோம். அந்த சிஎஸ்கே ஸ்டேடியம் மேட்ச் நடந்தது. அங்க ஒருத்தர் கூட அங்க பாருங்க ஃபைட் நடக்குதுன்னு. இத்தனைக்கும் அவங்க கீழே நீங்க நல்ல போல மேல உச்சத்துல இருக்குதே எதிர்த்தாப்போ அந்த சிஎஸ்கே குரூப்ல தான் சண்டை போடுறாங்க. அதை யாருமே ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்களா? சரி ஓகே பாக்கல, நீங்க எல்லாம் போகணும், நீங்க ஓகே. இப்ப மேட்ச் நடக்கும்போது இப்போ 6 அடிப்பாங்க, 4 அடிப்பாங்க. அப்ப நீங்க எல்லாம் தலை மேல தானே பார்க்கணும்.
அப்போ அந்த கேமராமேன் கூட ஒருத்தர் கூட பார்க்கல. அதுக்கப்புறம் படம் வந்து அட்டை மொக்கன்னு சொல்ல வரல. எங்க விஜயா வர ஃபர்ஸ்ட் அப்போ லாஸ்ட் வர கிளைமேக்ஸும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தபடி படத்துல சொல்றதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்கிரீன் பே அவ்வளோவா செட்டல. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா நானே அடுத்த சீன் சொல்லிட்டு வரேன். பக்கத்துல நான் சொல்லிட்டு வரேன், அடுத்த சீன் தானே வரப்போறேன், அடுத்த சீன் தானே வரப்போறேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் யோசிக்கவே இல்லை. இப்போ விஜயோட ஃப்ரெண்ட் அஜ்மலை வந்து கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு அடுத்த ஒரு நிமிஷமே லவ் சாங் போயிட்டாரு. எதிர்ப்பும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு இருக்கணும். முடியல. படம் வந்து அவ்வளவு அட்டுமொக்கையெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவரும் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ஹாஃப் அன் அவரும் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால படம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த செலிப்ரேஷன் தேவை தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு வாட்டி தேட்டரை போய் பாருங்க. உங்க இஷ்டம்.